நான்லாம் உன்ன மதிக்கலாமா? மறக்க கத்துக்கோ. நீ பெரிய நடிகன் அப்படின்னு பிரபலத்துக்கு நாகேஷ் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. நடிகர் நாகேஷ் இந்திய சினிமாவில தவிர்க்கவே முடியாதவரு. உடல் மொழி, பேசு மொழி அப்படின்னு எல்லாத்துலயுமே காமெடியையும், பல உணர்வுகளையும் கலந்து கட்டி அடிப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் எத்தனை காமெடி நடிகர்கள் வந்திருந்தாலும், அவரோட இடத்த நெருங்கவே முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த சூழல்ல பிரபல ஒளிப்பதிவாளரும், நடிகருமான இளவரசுக்கு நாகேஷ் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. நாகேஷ் கிட்டத்தட்ட 1000 படங்கள் வரைக்கும் நடிச்சிருக்காரு. காமெடியன், கேரக்டர் ரோல், வில்லன் அப்படின்னு எந்த கதாபாத்திரம் குடுத்தாலும் அதுல புகுந்து விளையாடக்கூடியவர் தான் நாகேஷ். கேரக்டர் ரோல பொறுத்த வரைக்கும் பஞ்சதந்திரம், வசூல் ராஜா எம்பிபிஎஸ், நம்மவர், அவ்வை சண்முகி, பூவெல்லாம் உன் வாசம், பூவே உனக்காக அப்படின்னு முத்திரை பதித்த ரோல்கள்ல ஏராளமானதுல அவர் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் யார் காமெடி பண்ணாலும் அதுல நாகேஷோட உடல் மொழி கொஞ்சமாச்சும் வந்துரும். இந்த நிலையில பிரபல ஒளிப்பதிவாளரும் நடிகருமான இளவரசுக்கு நாகேஷ் பண்ண அட்வைஸ் பத்தி அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல நாகேஷ் கிட்ட போன இளவரசு, "இறந்த கால நினைவுகள் தான் எதிர்காலத்துக்கான முதலீடு அப்படின்னு ஒண்ணு படிச்சேன். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சிகரெட் புகைச்சுக்கிட்டே பேச ஆரம்பித்த நாகேஷ், "இல்ல, இது தவறு. திருவிளையாடல் தருமி, தில்லானா மோகனாம்பாள் வைத்தி மாதிரியான கேரக்டர் எல்லாம் என்னை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அதெல்லாம் இறந்த காலம். இப்பல்லாம் எனக்கு வேலையே இல்ல. ஆனா நீயோ மாசத்துக்கு 15 நாளாவது ஷூட்டிங் போற. இப்போதைக்கு நீ தான் என்ன விட பெரிய நடிகன். அப்படி இருக்கும்போது நான் அப்போ பெரிய நடிகனா இருந்தேன் அப்படிங்கிற நெனப்புல இருந்தா உன்ன மதிச்சு நான் பேசுவேனா? அதனால எதுவா இருந்தாலும் மறக்க கத்துக்கோ. இறந்த காலத்த ஏன் பாக்குற? அதுதான் இறந்துருச்சே" அப்படின்னு சொன்னாராம்.